ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூசணி பத்தி தாங்க. இந்த பூசணிக்காய் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் சுத்தி போடுறது தான் ஞாபகம் வரும். இதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் நம்மளை பார்ப்பாங்க. இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காயிலேயே தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு வந்து உருளைக்கிழங்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த உருளைக்கிழங்குல இருந்து செய்யற சிப்ஸ். இதுதான் வந்து அவங்க வெஜிடபிளாவே எடுத்துக்கிறது. இதை தவிர வேற எந்த வெஜிடபிள்ஸுமே வந்து அவங்க ப்ரிஃபர் பண்றதே இல்லை. அப்போ இந்த பூசணி அப்படின்றது எவ்வளோ பலனை தரக்கூடியது, இதோடைய ஆரோக்கிய பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம். இதுல வந்து ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று மஞ்சள் பூசணி, இன்னொன்று வெள்ளை பூசணி. ஃபர்ஸ்ட் மஞ்சள் பூசணியை பத்தி பார்க்கலாம். இது வந்து நமக்கு அந்த கலரை பார்க்கும் போதே தெரியும், விட்டமின் ஏ நிறைஞ்சது, அதாவது பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தாதான் நம்ம உடம்புல விட்டமின் ஏ சிந்தசிஸே நடக்கும், அதாவது ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் ஏவே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த விட்டமின் ஏ எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய கண் பார்வைக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோன்லேயே இருக்கிறது, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த நேரமும் ஃபோன்லேயே தான் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ அதோடைய இது ஆஃப்டர் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விஷனில் வந்து நிறைய சேஞ்சஸ், அதாவது ரிஃப்ராக்டிவ் எரரை தாண்டி நமக்கு அந்த லாக்ரிமல் கிளாண்டில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது, கார்னியல் டேர் ஏற்படுது, கார்னியல் டிட்டாச்மெண்ட் ஏற்படுது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல போனாக்கா நம்மளுடைய ஆக்குலர் ப்ரெஷரே வந்து மாறுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு விட்டமின் ஏ வந்து இதெல்லாம் வராமல், முக்கியமாக இது வந்து நம்மளுடைய பார்வைக்கு ரொம்பவே நல்லது. ஸோ தினசரி இந்த மஞ்சள் பூசணியை நம்ம எடுத்துக்கிறதும், மஞ்சள் பூசணியிலிருந்து எடுக்கக்கூடிய விதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸை நமக்கு கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். முக்கியமாக வந்து இது நம்மளுடைய ஜீரண சக்திக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து நமக்கு நல்ல ஒரு டைஜஷனை காஸ் பண்ணுது. அதை விட முக்கியமானது, நமக்கு வந்து மலம் இலகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ பூசணி விதையும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லாக்ஸேட்டிவ். இது நம்மளுடைய சர்மத்தையும் மேன்மைப்படுத்தும். அது சாஃப்டனிங் ஆகி அதோடைய தன்மை, அதாவது அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இது நம்மளுடைய ஞாபகத்திறனை அதிகரிக்கும், மூளையோடைய செயல்பாடை அதிகரிக்குது. இன்னும் பல ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மஞ்சள் பூசணியா இருக்கட்டும், வெள்ளை பூசணியா இருக்கட்டும், இது ரெண்டுலயே இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கு, ஃபைபர் இருக்கு, அதே நேரத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைஞ்சிருக்கு. அப்படின்றதுனால இது நம்மளுடைய தூக்கத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்கு பூசணி விதையும் சாப்பிட சொல்லுவோம், பூசணியும் சாப்பிட சொல்லுவோம். இது வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியையும் அதிகமாக்கும். வெள்ளை பூசணி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீர் சத்து இன்னும் ஜாஸ்தி மஞ்சள் பூசணியை விட. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்பு அமிலத்தன்மை ஆகும்போது அதை வந்து ஆல்கலைனா, அதாவது அமிலத்தன்மை அற்றதா மாத்துறதுக்கு இதை விட பெஸ்ட் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 80% வந்து நீர் சத்து அப்படின்றதுனால இது ஃபர்ஸ்ட் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை வந்து சரி பண்ணும். அதுவும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்களுக்கு தினசரி காலையில வெண்பூசணி சாறு வந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வெள்ளைப்படுதல் வந்து குறையும். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஃபுட்டுங்க. காலையில ஒரு டம்ளர் வெண்பூசணி சாறு நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது நம்மளுடைய வெயிட்டை வந்து குறைச்சிக்கிட்டே வரும். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரைட்டி எஃபெக்டை கொடுக்கும். அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இது நம்மளுடைய அந்த வயிறுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த ஃபில்னஸை வந்து கொடுக்கும். அப்போ அடுத்த உணவை வந்து நம்ம உடனே சாப்பிடணும், அந்த கிரேவிங் எல்லாம் இல்லாம நமக்கு வந்து நார்மலா நம்மளுடைய உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த வெண்பூசணி ரொம்பவே நல்லது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த வெண்பூசணியில வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இதுலயும் வந்து நமக்கு கொலஸ்ட்ரால், அதே நேரத்துல சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது டெய்லி நம்ம கொஞ்சமா சாலடா நம்ம, அதாவது வெண்பூசணி, இது கூட வந்து சொரக்காய், அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு, கொஞ்சமா வெள்ளரிக்காவை நம்ம கட் பண்ணி வெங்காய தக்காளி போட்டு காலையில சாலடா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா
இது நம்மளுடைய வெயிட் மட்டும் இல்லைங்க, பிபியை குறைக்குது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.